ஸ்பிளிட்ஸ்வில்லால கோர்ட் ரூம் சீசனுக்கு அப்புறம் சூழல் மறுபடியும் சூடாயிடுச்சு. அவரு சொன்னதெல்லாம் போய்ப்பா. மத்தவங்களோட விஷயத்தை எதுக்கு பேசுற? பாரு, உனக்கு தப்பான பேர் வருதுன்னு மட்டும் சொல்லிடாத. முதல்ல உன்னோட விஷயத்தை மட்டும் கிளியர் பண்ணு. உன்னை எதுவுமே சொல்ல கூடாது. நீ பண்றது எதுவுமே ஸ்ட்ராட்டஜி கிடையாது. அப்ப நாங்க பண்றது எல்லாமே ஸ்ட்ராட்டஜியா? அப்ப நீ எந்த ஸ்ட்ராட்டஜி எதுவுமே பண்ணவே இல்ல. நீ தான் எல்லா ஸ்ட்ராட்டஜியும் முதல்ல இருந்து பண்ணிட்டு இருக்க. நீ தான் எல்லாத்துக்கும் காரணம். இந்த மாதிரி பொண்ணுகிட்ட எல்லாம் பேசவே கூடாது. போ. உனக்கு என்ன தெரியும் என்ன பத்தி? உனக்கு என்ன தெரியும் என்ன பத்தி? மத்தவங்களோட அம்மாவை வார்த்தையாலே கொன்னுடுவாங்க. அதுக்கப்புறம் ஒரு சேலஞ்ச் நடந்துச்சு. இங்க ஸ்பிளிட்ஸ்வில்லன் எக்ஸஸ் கூட பெர்ஃபார்ம் பண்ணாங்க. ட்ரிங்க் 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 ஃபாஸ்ட். ட்ரிங்க் பேபி கம் ஆன். அட கீழ கொட்டிடாதீங்க. ஏய் டிஸ்குவாலிஃபை. ஊர்ஃபியோட மிஸ்chief பாக்ஸ் எக்ஸஸ்க்கு ஒரு டிஃபிகல்ட் ஸ்பாட்டை நீ உண்டாக்கிருச்சு. என்ன பண்ணிட்டு இருக்க? ஏய் கம் ஆன் அப்படியே சூப்பர். சேலஞ்சில 2 ட்ரையும் தான் ஜெயிக்க போறாங்க. ஒருவேளை நீங்க சேஃபாக விரும்புனீங்கன்னா அப்ப உங்க டீமை நீங்க தோக்கடிச்சு ஆகணும். மிஸ்டிவ் உடைய பாரம் இப்ப சச்சின் மேல விழ போகுது. Even though your team has won today, நீங்க இப்பவும் unsafe zoneல தான் இருக்கீங்க. கர்மா இஸ் டோன்ட் சே தட் ப்ரோ. ஸ்பிளிட்ஸ்வில்லால இதுதான் எங்களோட முதல் ப்ராப்பர் டோம். ஒன்னு மட்டும் நான் மைண்ட்ல ஞாபகம் வச்சிருக்கேன். ஜஷ்வந்த் அப்புறம் அக்ரித்தியை இன்னைக்கு ஐடியல் மேட்ச் ஆக விடக்கூடாதுன்னு. நான் வில்லாக்குள்ள வந்ததும் I felt so good. நேரா நாங்க சேலஞ்சில ஜெயிச்சிட்டோம்ப்பா. நாங்க உண்மையாவே ஜெயிச்சிட்டோம். நாங்க எல்லாரும் சந்தோஷமா இருந்தோம், ரொம்ப என்ஜாய் பண்ணிட்டு இருந்தோம். அப்ப சச்சின் என்கிட்ட வந்தாரு. ஆக்ரிதி என்ன பத்தி உனக்கு நல்லா தெரியும்னு நினைக்கிறேன். இதே எங்க அம்மா மேல விஷயத்தை சத்தியமா நானும் உன்கிட்ட சொல்றேன். எக்ஸ்பெக்ட் பண்றேன் சச்சின். திக்விஜய் ப்ராப்ளம் வந்த போந்தான் உனக்கு என்ன பத்தி நல்லா தெரியும் சச்சின். நீ எனக்காக ஸ்டாண்ட் அவுட் பண்ணிருக்கணும். எனக்கு உன்னை பத்தி நல்லாவே தெரியும். அதனாலதான் நான் அங்க அப்படி சொன்னேன் சச்சின். என்ன செஞ்சாலும் தவறுதலா செஞ்சிருக்க மாட்டான்னு. நான் என் மனசுல உள்ளதை சொல்லுவேன். எல்லாரும் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்காக ஆடினாங்க. ஆனா நீ மட்டும் தான் எங்களுக்கு அகைன்ஸ்டா ஆடி இருக்க. ஒருவேளை நான் உன்னை தோக்கடிக்க நினைச்சா நான் ஏன் அவ்வளவு நல்லா பெர்ஃபார்ம் பண்ண போறேன்? அது இந்த உலகமே பார்க்க போகுது. என் பெர்ஃபார்மன்ஸை பார்த்தா அவங்களுக்கே புரிஞ்சிடும் யார் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணாங்கன்னு. பாருங்க காய்ஸ், நான் இங்க எதையும் ப்ரூவ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. எனக்கு இந்த விஷயம் தெரியும். நான் உங்களுக்காக பெஸ்டா தான் பெர்ஃபார்ம் பண்ணிருக்கேன். நீங்க என்னால அன்சேஃப் ஆகுறதோ இல்ல டாஸ்க்ல தோக்குறதோ நான் விரும்பல. தட்ஸ் இட். நான் ஆடினது டாஸ்க்குக்காக தான். ஒருவேளை நீ அதுல ஜெயிச்சா எங்களை சேவ் பண்ணுவியா இல்லனா விட்டுடுவியா? 100% பண்ணுவேன். ஏன்னா நீங்க என் கூட பெர்ஃபார்ம் பண்ணிருக்கீங்க. அப்புறம் இது நான் உங்களுக்கு கொடுக்குற வேர்ட். நெக்ஸ்ட் டைம் எப்பயாவது டோம் செஷன்ல இந்த மாதிரி ஏதாவது நடந்தா நான் உங்களுக்காக ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி கொடுப்பேன். எங்க 2 பேரையும் தானே, அவளை மட்டும் இல்லல்ல. சொல்றேன்லப்பா. வாக்கு கொடு. 100% ப்ரோ. ஓகே, தேங்க்யூ. எல்லாத்தையும் ஞாபகம் வச்சுக்கோ. எஸ், டேக் கேர். பை. அவங்க என்ன சேவ் பண்ணுவாங்கன்னு நான் ஜென்யூனா எக்ஸ்பெக்ட் பண்றேன். ஏன்னா நான் அவங்களோட பெர்ஃபார்ம் பண்ணிருக்கேன். அவன் சொன்னான்ல சப்போர்ட் பண்ணுவேன்னு, அப்ப சப்போர்ட் பண்ணி தானே ஆகணும். ஏன்னா அவன் தப்பு பண்ணிருக்கான். நெக்ஸ்ட் டைம் பண்ண மாட்டான். That was our favor, simple. பட் அந்த பயம் எனக்கு பிடிச்சது. இந்த பயம் எனக்கு பிடிச்சது. நான் என்ன சொன்னேனா என்ன சொல்றேன்? சரி, எனக்கு எதுக்காக இப்படி பண்ண? ஆக்ரித்தே நான் இப்படி எனக்கு இது பிடிச்சிருந்துச்சு. இன்னைக்கு எங்களோட ராஜ்யம் தான். Better you watch it. நான் எல்லாரையுமே கன்வின்ஸ் பண்ண முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கேன். என்ன நடந்தாலும் சரி, ஜஷ்வந்த் அப்புறம் ஆக்ரித்தியா ஐடல் மேட்ச்க்கு ஓட் பண்ணவே விடக்கூடாது யாரையும். அவங்க சைடுல இன்னொரு ஐடல் மேட்ச் வந்துருச்சு அப்படின்னா கேம் ஒன் சைடரா மாறிடும். அப்புறம் என்ன செஞ்சாலும் நாங்க திரும்பவும் கேம்குள்ளேயே வரவே முடியாது. ப்ரையாரிட்டி அவங்களுக்கு தான் கொடுத்தாங்கன்னு யோசி. அட கொஞ்சம் இருமா. நீ யாருக்கு கொடுப்ப சொல்லு? வேண்டாம், அவங்க ஐடல் மேட்ச் ஆக முடியாது. ஷிவித் நைராக்கு கொடுப்பியா? சிபித்தன் நைராவா? அவனுக்கு யார் கொடுப்பாங்க? இல்ல, என் சைடுல இருந்து எல்லாருக்கும் கொடுக்க வைப்பேன். திக்விஜய் எங்க கிட்ட வந்து ஷிவித் அப்புறம் நைராவை ஐடியல் மேட்ச் ஆக்க சொல்லி எங்களை கன்வின்ஸ் பண்றதுக்காக வந்தாரு. ஏன்னா ஷிவித் நைரா கூட எப்பவும் போக மாட்டாரு. ஜெஷ் ஆக்ரித்தி ஆக முடியும். சோ அவங்க கையில எதுக்கு பவர் கொடுக்கணும்? அப்புறம் மெஜாரிட்டி ஓட்ஸ் எங்க கிட்ட தான் இருக்குன்னு திக்விஜய் சொன்னாரு. உன் சைடுல எத்தனை ஓட்ஸ் இருக்கு திக்விஜய்? மினிமம் 10. மினிமம் 10. மினிமம் 10. மினிமமா? 10. ஷோர். கண்டிப்பா. Are you sure? 200%. நான் என்ன சொல்ல வரேன்னா, டாக் டு ரிஷாலி. அவங்களே இதை விரும்ப மாட்டாங்க. அவங்க கூட இன்னொரு ஐடியல் மேட்ச் பவருக்கு வராது. எக்ஸாக்ட்லி. நாங்க பாட்டுக்கு சும்மா உட்கார்ந்துட்டு இருந்தோம். சடன்லி 2 பசங்க வந்தாங்க. ஷோபிகா. ஹலோ, ஹாய் ப்ரோ. குட். சர்ப்ரைஸ். ஏய், கைய விடுடா. விடுங்கறல. விடு. அட வாங்குறல. அவன் என்ன பார்த்த உடனே ஓடி போயிட்டான்.
2 வருஷமா பயந்து ஒளிஞ்சுகிட்டு இருந்தாரு. ஒன்னும் பிரச்சனை இல்ல. அந்த பொண்ணு என்ன நல்லா அடிச்சிருவான்னு தான் எனக்கு தோணுச்சு. ஏன்னா 2 வருஷம் இதுக்காக நான் டெல்லிக்கே போகல. அப்புறம் ஒவ்வொரு செகண்டும் யுவராஜுக்கு நடுங்கிட்டு இருந்துச்சு. அப்புறம் யுவராஜ் அவளை ஃபுல்லா இக்னோர் பண்ணி நேரா ஷோபிகா கிட்ட ஓடி போனான். அவன் நேரடியா அங்க போயிட்டான் பாரு. அவன் என் முகத்தை கூட ஒழுங்கா பாக்கல. நான் தேவாங்கினி பத்தி பேசுறேன். அவன் என்ன பார்த்து பயந்துட்டானா? பாரு எவ்வளவு நோடியா இருக்காங்க. அவனை பாரு, அவன் என்ன பார்த்ததும் திவ்யான்ஷ் எங்க ரூமுக்கு வாசல்ல நின்னுட்டு இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட் ரியாக்ஷன் கொடுத்துட்டு இருந்தா. எனக்கு நல்லாவே தெரிஞ்சிச்சு அவரு பயங்கரமா கோவப்படுறாருன்னு. நான் மார்னிங்லயே அவகிட்ட இத பத்தி தான் பேசினேன். ஒருவேளை அர்பாஸ் வந்துட்டா நீ ஃபீல் பண்ணிடுவியான்னு. நாங்க வில்லால இருந்து போகும்போது 20 பேர் இருந்தோம். இப்போ வந்து பார்த்தா 30 பேர் ஆயிட்டாங்க. அப்ப நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். இது வரைக்கும் எனக்கு எந்த கனெக்ஷனுமே இல்ல. ஆனா இப்போ புதுசா 10 பேர் வந்திருக்காங்க. அதனால ஏதாவது கனெக்ஷன் கிடைக்குதான்னு பார்க்கலாம். நாங்க யாருன்னு தெரியுமா? ஆஹா, வைல்ட் கார்டுல இருந்தா. வைல்ட் கார்டுல இருந்து வந்த எல்லாரோட எக்ஸஸ் வந்திருக்காங்க. ஆமா எக்ஸஸ். ஓ, எல்லாமே பாஸ்ட் கனெக்ஷனா? பாஸ்ட் கனெக்ஷன். இவங்க தானே அது? இங்க பாருப்பா, ரூரு என்ன சொல்லிட்டு இருந்தானா, டாட்டூஸ் ரொம்ப கூலா இருந்துச்சு அப்படின்னு. சும்மா சொல்லாத ப்ரோ, உண்மையாதான் ப்ரோ. யார வேணாலும் கேள. உனத்தை சொல்லு. 200% உண்மை. ரொம்ப வெயிட் பண்ணிட்டு இருந்தாப்பா. நான் அவளுக்காக வெயிட் பண்ணல. அவன் இன்னைக்கு ரொம்ப மிஸ் பண்ணிட்டு இருந்தாப்பா. எக்ஸல் அது உங்களுக்கு டாஸ்க் இல்ல. நீ வேற இன்னைக்கு இல்லாம போயிட்டியா? அவன் என்ன சொன்னானா, நீ கொஞ்சம் 2 மணி நேரத்துக்கு முன்னாடி வந்திருந்தா நல்லா இருக்கும்னு சொன்னான். அப்படியா விஷயம்? சரி, நீ போய் மீட் பண்ணி பேசு போ. கொஞ்ச நேரம் கழிச்சு பேசுறேன். இப்போ நான் என் ஃப்ரெண்ட்ஸை மீட் பண்ணணும்ல. ஷோபிகா, நீ வந்தா எனக்கு கொஞ்சம் சப்போர்ட்டா இருக்கும். ப்ளீஸ் வாயே. ஆமா, கேக்குறேன்ல. ஓகே நான் வரேன். ஆனா நான் இரிட்டேட் ஆனா கண்டிப்பா நான் கிளம்பிடுவேன். ஓகே, கண்டிப்பா நீ கிளம்பிடு. இப்போ நாம போலாம். நீ என் கூட வா. Actually, அவன் நல்லா தான் விளையாண்டான். அவளை சந்திக்கணும்னு ரொம்ப ஆசையா இருக்கு போல. போய் பாத்துட்டு வா. எனக்கு நிஜமா மீட் பண்ணணும்னு தோணல. நான் சொல்றேன்ல. நீ வா, நான் சொல்றேன். வா வா. நீ எங்க தனியா போற? எல்லாரும் என்கிட்ட வந்து ரூருவை மீட் பண்ணுன்னு சொன்னாங்க. சரி சரி இருங்க. எனக்கே ஒரு மாதிரி இருக்கு. அதுவும் யுவராஜ் கூட. சோ நான் அவகிட்ட பேசுறதுக்காக போயிருந்தேன். யுவராஜ், ரூரு யுவராஜ்க்கு உன்கிட்ட பேசணும்னு நான் இருந்தது. ஆடிஷன் கொடுத்தேன், செலக்ட் ஆகலன்னு நினைச்சல. எனக்கு அப்படிதான் தோணுச்சு. ஆனா செலக்ட் ஆயிட்டேன். அது உண்மையிலேயே நல்ல விஷயம் தான். எனக்கு அவ்வளவு சிரிப்பு வந்துச்சு. நீங்களே சொல்லுங்க, என் எக்ஸ் என் முன்னாடி அங்க உட்காந்துக்கிட்டு இருக்கா. எங்க 2 பேருக்கும் ஏற்கனவே ஆகல. இது ஒரு வித்தியாசமான ஃபீலிங். சந்தோஷமாவும் இருந்துச்சு, பயமாவும் இருந்துச்சு, சிரிப்பும் வந்துச்சு. எக்ஸ்கியூஸ் மீ, நாங்க கொஞ்சம் பர்சனலா பேசலாமா? இஸ் தட் பாசிபிள்? பர்சனலா பேசுங்க. கொஞ்சம் வெளிய இருக்க முடியுமா? புக் ஆல்ரெடி உடைஞ்சிருக்கு. சோ அதனால பாத்து ஜாக்கிரதையா இருங்க. யாருக்கு தெரியும், எதுக்கும் நான் கொஞ்சம் தூரமாவே உட்கார்ந்திருக்கேன். அவன் என் மேல கோவப்படுவான்னு பயந்தேன். ரொம்ப கோவப்படுவான், பயங்கரமா திட்டுவா. எதுக்காக தனியா பேசணும்னு சொன்னேன்னு உனக்கும் தெரியும் யுவராஜ். எனக்கு தோணுச்சு. You know I am pissed. நீயே என்கிட்ட சொன்ன. அப்புறம் அதுக்கு முன்னாடி கூட உனக்கு நம்ம ஃபர்ஸ்ட் மீட் ஞாபகம் இருக்கா? யா, அது ஞாபகம் so இருக்கு. pathetic. No, it was good. எனக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு. அறைய போற பாரு. நான் சொல்றதுக்கு மேல நீ ஏதாவது பேசினா அரைஞ்சிருவேன் பாத்துக்கோ. நீ என்கிட்ட நிறைய விஷயத்துல போய் சொல்லிருக்க. என்ன சொல்ற நீ? இல்ல நிஜமா தான். இல்ல கேக்குற. ஏய் ப்ளீஸ் வேண்டாம் வேண்டாம். ஒரு பொய்யா சொன்ன நீ? சொல்றது கேளு ப்ளீஸ் ப்ளீஸ். வேண்டாம் சொல்றல. ப்ளீஸ் உன்னை கெஞ்சி கேக்குறேன். இரு வேண்டாம். நீ பண்றது தப்பு. இந்த மாதிரி விளையாட்டுத்தனமா அடிக்கிறது வேற. ஆனா நாங்க மீட் பண்ணது நல்லா தான் இருந்துச்சுன்னு நான் சொல்லுவேன். பட் அவ ரொம்ப ஃபன்னியா என் கூட நல்லா பிஹேவ் பண்ணுவா. அர்பாஸ் வாப்பா ப்ளீஸ். என்ன நடக்குது? பண்றா, என்ன அடிக்கிறா பாரு. பையன் பாவம் விட்டு. இல்ல நீ நடுவுல வராத. இவனை நான் சொன்னல பயங்கரமான பொண்ணுன்னு. அப்புறம் என்ன நடந்துட்டு? அது சரி, நான் உன்கிட்ட எவ்வளவு அன்பா பேசுறேன்னு உனக்கே தெரியலையா? இல்ல இல்லன்னா நான் எவ்வளவு கோவமா இருக்கேன்னு உனக்கு தெரியுது. தெரியும்ல. 2 வருஷமா பிளாக் பண்ணிட்டாரு. ஆமா, இவர் சொன்னாருல்ல, அதனாலதான் எனக்கு கோவம் வந்துச்சு. பட் ஓகே, இப்ப நான் உன்னை மன்னிச்சிடுறேன். ஓகே சாரி, நான் அப்படி பேசினதுக்கு. ஆனா நீயும் சாரி சொல்லி ஆகணும். நீயும் பேசினல. I'm so sorry. so sorry. சரி, இனிமே நான் அந்த நீங்க மாதிரி பேசிட்டு பண்ண வேணா மாட்டேன். நான் யுவராஜ் கிட்ட நிறைய क्वेश्चंस கேட்டேன். அவரும் என்கிட்ட நிறைய क्वेश्चंस கேட்டாரு. அப்புறம் எல்லாமே கிளியர் அவுட் ஆயிடுச்சு. ஒரு வழியா உங்க உயிர் வெளியில வந்துருச்சுல. ரொம்ப சிரிப்பு வருதா? இப்போ எனக்கு சூஸ் பண்ணனும்னா எனக்குன்னு ஒரு ஸ்குவீஸ் நீ தான வந்தா. சொன்ன 2 நாள் பார்க்கலாம் எவ்வளவு எஃபர்ட்ஸ் எடுப்பானே. எனக்கு எப்படி தெரியும் அவ திடீர்னு இப்படி வருவானே? எனக்கு எப்படி தெரியும்? சரி நீ அப்ப போ. வாட்ஸ் அப் गाइस? திவ்யான்ஷ் ரொம்ப ஷாக்கா இருந்தாரு. அவர் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ல இருந்தாரு. ஏன்னா அர்பஸ் திரும்பி வந்துட்டாரு. கன்ஃபியூஸ்ட் ஸ்டேட்டஸ். ஆப்வியஸ்லி பா இருக்காதா? நீ அவனை பார்த்த உடனே அங்க போயிட்ட. ஆமா தானே? மீட் பண்ணல. அது போதாதா? அதை விட்டுட்டு அவன் பின்னாடியே நீ அவ்வளவு தூரம் போற. நான் யுவராஜ பார்க்க போனேன். கிளியரா தெரிஞ்சது யுவராஜ் லெஃப்ட் சைடுல நின்னா, நீ ரைட் சைடுல நின்னுட்டு இருந்தான்னு. அப்புறம் அந்த அர்பாஸ் அவனும் ரைட் சைடுல தான் நின்னா.
கமான் யார், எனக்கு கண்ணு தெரியும். எனக்கு ஒரு கண்ணாடி போட வேண்டிய அவசியம் இல்ல. சந்திக்கணும் போல இத பாரு, நீ என்ன சமாதானப்படுத்தணும். நீ என்கிட்ட கோவப்பட்டனா உனக்கு சான்ஸே இல்லாம போயிடும். உனக்கு கோபம் இருந்தது சரி, நீ போய் அவனை மீட் பண்ணலையா? நீ இருக்க பாரு, நான் தான் அவரை மீட் பண்ணேன். இன்னும் எத்தனை வாட்டி தான் அவனை மீட் பண்ணணும்? மீட் பண்ணு. நான் மீட் பண்ணிட்டேன். இல்ல இவர் என் மேல கோவப்படுறாரு. அட, நான் இல்ல, கோவப்படல, நான் போறேன். கொஞ்சம் நில்லு. கோவப்படாத. நான் இங்கேயும் அங்கேயும் ஓடிட்டே இருந்தேன். அவரை இரிட்டேட் பண்றதுல நான் ரொம்ப ஹாப்பியா இருந்தேன். ஏய், இங்க கால்ல பாரு. அடிபட்டதுக்கு நீ இவ்ளோனா? பண்றது சரியே இல்ல. எனக்கு பாவமாலாம் இதயத்துல பார்க்காத. அடிபட்டிருக்கு. என் அதுவும் உன்னால. இதயத்திலே அடிபட்டிருக்கு. அப்போ எதுக்கு அப்படி சொன்னீங்க? சரி, ஓகே, சாரி. இப்பெல்லாம் செய்யாத, ஸ்டாப் பண்ணு. எழுந்திரி. நிறுத்து. சரி, வா. Welcome to MTV Splitsvilla 15, co-powered by Numi, Fix Derma, Shadows and Protection, and Wildstone Deos and Perfumes. Excuse me, please. Hello. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? யுவராஜ் and ஹர்பாஸ் bro, எப்படி இருக்கீங்க? Are you feeling good? யா, நல்லா இருக்கு. என்ஜாய் யா, ரொம்பவே நல்லா ரெண்டு இருக்கும். பேருக்கு ஒரு பலமான கைத்தட்டல். Shabika, how do you feel? Does it good to be reunited with Yuvraj? ரொம்ப நல்லா இருக்கு. பிரமாதம்ல, ஒரு பக்கம் ஸ்குவீஸ், இன்னொரு பக்கம் எக்ஸ். நான் வில்லாக்குள்ள வந்ததும் ஷோபிகான்னு கத்திக்கிட்டு இருந்தேன். ஆனா இவளை பார்த்தது கொஞ்சம் பயந்துட்டேன். எப்படி போயிட்டு இருக்கு யுவராஜ்? ஒரு கிளிக்கு 2 மைனா. சார், நான் கஷிஷ் கூட தானே ப்ளே பண்ணிக்கிட்டு இருந்தேன். கஷிஷ் எனக்கு தெரியுமே. நாங்க திரும்பி வந்து பார்த்தா ஐடியும் கஷிஷும் பெட்ல ஒன்னா படுத்துக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் எதிர்க்க ஆரிகா நின்னுட்டு இருந்தா. அப்புறம் நான் ஆரிகா கிட்ட கேட்டேன், ஏமா உனக்கு கஷ்டமா இல்லையான்னு. அப்புறம் அவ சொன்னா, எனக்கு ஏன் கஷ்டம்? ஆடி, பின்னாடி இருந்து உன்னால சிரிப்பு தாங்க முடியல போல இருக்கே. எனக்கு சார் சொல்ல வெக்கமா இருக்கு. ரொம்ப நடிக்காதடா. But seriously, all you guys are looking wonderful. Addy, you as well. உங்க எல்லாரையும் பார்த்தா ஆஸ்கர் வாங்க போற மாதிரியே இருக்கு. Thank you sir. நல்லா இருக்கு, நல்ல ஷைனிங்கா இருக்கு. I like it. ஷைனிங்னு சொன்னது ஞாபகம் வருது. இந்த சச்சின் உள்ள வந்த உடனே ஃபீல் பண்ணேன், நான் சன்கிளாசஸ் போட்டுருக்கணுமோன்னு. உன்னை நிலால இருந்து பார்த்தா கூட தெரியும் போல இருக்கு. என்னோட பார்ட்டி இப்பதான் ஸ்டார்ட் ஆயிருக்கு. பார்ட்டி இப்பதான் ஆரம்பிச்சிருக்குன்னு சொல்ற. எப்படி இருக்கு சொல்லு. உள்ள நான் மிஸ் பண்ண விஷயத்துல நீயே சொல்லு. நிறைய விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு. அது நான் ஸ்லோ அண்ட் ஸ்டடியான விஷயங்களை நான் ரொம்ப நம்புவேன். நிறைய பேர் கூட பாண்டிங் ஆயிட்டு இருக்கு. நிறைய பேர் கூட பேசிட்டு இருக்கேன். ஃபைனலி கொஞ்சம் டிகிலா கூட கொஞ்சம் பாண்டாக ஆரம்பிச்சிருக்கு. அன்னைக்கு அடிப்பான். அடிக்கிற அளவுக்குலாம் இங்க ஒன்றும் இல்லை. நான் பாண்டிங் ஆயிருக்குன்னு தான் சொன்னேன். நான் காதல் வந்துச்சுன்னு சொல்லல. அதாவது மெதுவா கொஞ்சம் முன்னேறி போகணும்னு தான் விரும்புறேன். ஓகே, முன்னேறி போலான்னு சொன்னதும் நானும் கொஞ்சம் முன்னேறி வரேன். உங்க துணி நல்ல ஷைனிங்கா இருக்கு. ஆனா முகம்தான் கொஞ்சம் வாடி போன மாதிரி இருக்கே. அப்படின்னா ஏதாவது ஏமாற்றமா? சேடா இருக்கியா? இன்னைக்கு உங்க கூட நடந்ததுக்காக நீ? ஆக்சுவலி நான் கிளாரிட்டியும் கொடுத்துட்டேன். ஜஷ்வந்த் அப்புறம் ஆக்ரிதி அவங்க கிட்ட சொன்னேன், காய்ஸ் நான் பெஸ்டா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கேன், அப்புறம் எல்லாரும் பார்த்துருக்காங்கன்னு. அண்ட் தப்பு எல்லாராலையும் நடக்கும். மனுஷன் தப்புகளோட பொம்மை. இன்னைக்கு நான் தான் பொம்மை, அதனால தான் இங்க நின்றுட்டு இருக்கேன். ஒருவேளை அந்த தப்பு நடக்காம இருந்தா நான் அங்க உட்கார்ந்துட்டு இருந்திருப்பேன். இட்ஸ் ஓகே. அவரை நம்ப முடியாது சார். இல்லையா? இல்ல, நாட் பாசிபிள். ஏன்னா ஐ வில் டெல் யூ வாட். as soon as the task was done, சரி, நாங்க ஹாப்பியா இருக்கோம், ரைட்? ஆனா அவரோட முகம் ரொம்ப பயந்து போயிருந்துச்சு. இல்லப்பா, என்ன நடக்கும்னா இந்த மாதிரி ஒரு ட்ரிக்கி சிச்சுவேஷன் வரும்போது பார்த்தனா நீங்க என்ன பண்ணுவீங்க? ஸ்மார்ட்டா ப்ளே பண்ண பாப்பீங்க. நீங்க எஸ்ன்னு டிக் பண்ணிட்டா ஜெயிச்சா ஓகே, தோத்தா எனக்கு லாபம் தானே. புரியுதா உங்களுக்கு?
ஆனா அவர் வந்து அப்படி கிடையாது. அவரு அப்படி கிடையவே கிடையாது ப்ரோ. அவரு One second, நான் உங்க எப்பவுமே கிட்ட முன்னாடியே சொல்லிட்டேன். அதான் சொல்ல வரேன். Game correct ஆ லாக் விளையாடணும். ஓபன் ஆனதானப்பா. ஒரு second, நீ அங்க தானே சச்சின், நின்னு. என்னோடது என்னோடது ஓபன் ஆயிடுச்சு இல்ல? அவங்க தடுத்திருக்க முடியும். இல்ல 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 இல்ல. எதுக்கு ஆடணும்னா அழுதாரு? எப்படி இதெல்லாம் வேணாலும் ஆடி நீங்க ஒரு இருக்கலாம். காரணமா சொல்லிட்டு அதான் நான் சொல்ல வரேன். நான் அவர் ஒன்னு எதுக்கு சொல்லட்டுமா அழுதாரு? ஹர்ஷ்? ஒருவேளை இந்த அதையும் இதையும் நீங்க சேலஞ்ச்ல சம்மந்தப்படுத்தி பேசாதீங்க. பாக்குறவங்க யாருக்காவது ஒருவேளை இந்த சேலஞ்ச்ல நான் ஏதாவது குறை வச்சேன்னு தோணுச்சுன்னா நீ நான் சரியா பண்ணலன்னா எங்கேயுமே சொல்லவே இல்லையாப்பா. நான் என்ன சொல்ல வரேன்னா ஒருவேளை நான் பாசிபிலிட்டிஸ் இருக்கு. இப்போ நான் பெர்ஃபார்ம் பண்றேன்னா அதுல நான் 100% கொடுக்குறேன். சில சமயம் லக்கால பக்கத்துல இருக்கவங்க ஜெயிக்கிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குல்ல. அப்ப நான் வந்து பாசிபிலிட்டிஸ்ல தானே போயிட்டு இருப்பேன் இல்ல ப்ராபபிலிட்டிஸ்ல பாசிபிலிட்டிஸ் எல்லாம் நான் டாஸ்க்ல எப்படி பெர்ஃபார்ம் லாக்ல நம்பர் பண்ண செட் ஆனது வெறும் லக்கு தான். அது எல்லாருக்கும் தெரியும். ஃபுல்லா லக்கு தான். இப்போ நான் நம்பர்ஸ் போடுறேன்னா அது சிலருக்கு Number 9th set டைம்ல ஆனதானே ஓபன் ஆகும், open சிலருக்கு ஆகும். ஃபர்ஸ்ட் டே ஓபன் ஆயிடும். அதுக்கு முன்னாடி உள்ள process கூட லக்கு தானா? அந்த கார்டு உனக்கு எப்ப processல கிடைச்சது? உனக்கு ஒரு எப்படி நிமிஷம். card அதுக்கு கிடைச்சது முன்னாடி சொல்லு. process அப்பதான் லீட் கிடைச்சது. பண்ணிட்டு இருந்தது ஜஷ்வந்த் தான். நீ லீட் பண்ணல. பெட்டர். Thank you. சோ சச்சின், இதுல நான் என்ன நினைக்கிறேன்னா, இங்க சுத்தி இத்தனை பேர் இருக்கோம், எல்லாருக்குமே என்ன தோணுதுன்னா, நீங்க உங்க டீமுக்கு கிடைச்ச ஒரு சான்ஸை சாபடாஜ் பண்ணிட்டீங்கன்னு தான் நினைக்கிறாங்க. நான் அதை ஒத்துக்க மாட்டேன். நோ சான்சஸ் ஐ வுட் சே. ஆனா நீ நல்லா உன்னோட கேட்டுக்கோ. பேராசையில தான் அதை டிக் பண்ணிருக்க. நான் தோத்தா By கூட chance தோத்துட்டா. கண்டிப்பா accept By பண்ணுவேன். chance தோத்துட்டா நீ ஒருவேளை அப்படி பேராசையில பண்ணிருப்ப. பண்ணா கூட அக்செப்ட் பண்ணுவேன். எனக்கு அந்த தகுதி இருக்கு, புரிஞ்சுக்கோ. இல்ல சச்சின், உனக்கு அவ்வளவு தகுதி இல்ல, ஓகேவா? நீ பேசாம இரு. ஏதாவது இங்க நான் பாரு, சொல்றேன், போன சும்மா ஷோல கூட பேசிட்டே நீ இருக்காத. இப்படி எல்லாம் பண்ணல ப்ரோ. ஏய், ச்சே. ஹே, போன தடவை கூட நீ இப்படி பண்ணல, அத மறக்காத. என்ன காப்பாத்துங்கன்னு சொல்லி உன் கேங்ல இருக்கவங்கள நீயே தூக்கி இருக்க. கிளம்பு எல்லாம் நீ. கிளம்பு, முதல்ல அப்ப கிளம்பு. நீங்க வந்து பாருப்பா. நான் ரியாலிட்டியா சொல்றேன், நீ அப்படிதானே பண்ற. நீ ஒருத்த மட்டும் தான் உன் கேங்க்கு எதிரா பண்ணிட்டு என்ன இருக்க சொல்ல தெரியுமா? வர? நீ ஒரு டீமா என்னைக்குமே விளையாடுனது இல்ல, சரியா? சரிப்பா சரிப்பா சரி. சார், நீங்களே சொல்லுங்க, கார்டுல இந்த மாதிரி ஏதாவது எழுதிருக்கா? ஜெயிச்சா இவன் அன்சேஃப் ஆயிடுவான்னு? ஆமா, எழுதி இருக்கு. இல்ல இல்ல, நான் முதல்ல பேசி முடிச்சிடுறேன். ஆமா ஆமா, ஏன் உண்மைதான். அதுதான் சொல்றேன், உனக்கு எதுவுமே தெரியாது. என்ன சொன்ன? எதுவும் தெரியாதுன்னு அதுக்கு சொன்னேன். நீ அங்க இருக்க, நான் இங்க இருக்க, புரியுதா? நான் ஜெயிச்சிருக்கேன். உன்னால என்ன பண்ண முடியும்? நான் challenge உன்னால என்ன ஜெயிச்சிருக்கேன். பண்ண முடியும்? நான் challenge என்ன பண்ண முடியும் சொல்லு. ஜெயிச்சிருக்கேன், okay? புரியுதா இஷ்டம் உனக்கு? வராது, ஏதாவது பண்ணிடுவேன். போ போ, வா, பின்னாடி சச்சின், போ, சச்சின், பின்னாடி இங்க போ. வா. எங்க நின்னியோ அங்கேயே நில்லு. நீ ஸ்மைல வச்சே மக்களை பயமுடுத்துவ. இதுக்கு என்ன சொல்லுவ? அதான் தெரியுது யார் எவ்வளவு பாக்கல, யாருன்னு பயமுறுத்துறாங்கன்னு. பாக்கல. நல்லாவே தெரியுது ப்ரோ. தெரியுது, நல்லா தெரியுது. யாருக்கு பட்டுச்சு? சும்மா பேசக்கூடாது. உனக்கு தான் ப்ரோ பட்டுச்சு, யாருக்கு பட்டுச்சுன்னு கேக்குற? இங்க பாரு, நான் வெளிய போலனா நிறைய பேருக்கு பட்டிருக்கும். அவருக்கு எல்லாரும் ஒண்ணா சேர்ந்து பேசாதீங்க. யாரும் ஒண்ணா சேர்ந்து பேசாதீங்க. யாரும் ஒண்ணு சேர்ந்து நீங்க எல்லாரும் எப்படி கேம் ஆடுறீங்கன்னு எனக்கு தெரியாம ஒண்ணு இல்ல. வாய்க்கு வந்து இப்படி எல்லாம் பேசிட்டு அந்த இருக்காது. மாதிரி எல்லாம் ஒண்ணு இல்ல. எனக்கு எல்லாம் தெரியும். எல்லாரையும் சொல்லல. நான் எல்லாரையும் சொல்லல. சொல்றத கேளு. தேவையில்லாம பேசிக்கிட்டு இருக்காத. அவர் சொல்றத முதல்ல கேளு. பேசிட்டு தானே இருக்காங்க. இப்ப நீ தான் இங்க நின்னு பேசிக்கிட்டு இருக்க. நான் வெளிய போகலன்னா நிறைய பேருக்கு பட்டிருக்கும். அதாவது இந்த மாதிரி நிறைய பேருக்கு யார் வேணும்னாலும் அடிபட்டிருக்குன்னு பேச சொல்றேன். முடியும். ஒருவேளை அவர் அந்த அளவுக்கு ஃபேக்கா இருந்தாருன்னா, எல்லாரும் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது சச்சின் எங்க இருக்காருன்னு நான் தேடிட்டு இருந்தேன். அவரு சாப்பிடாம அழுதுட்டு இருந்தாரு. நான் பண்ணது தப்புன்னு எல்லாரும் நினைக்கிறாங்கன்னு அவர் என்கிட்ட சொன்னாரு. அது மட்டும் இல்லாம நான் தோத்துட்டேன், அதுக்கப்புறம் நான் டம்பிங் ஜோன்ல இருக்கிறேன்றதுக்காக மட்டும் நான் அழலன்னு என்கிட்ட சொன்னாரு. எல்லாருமே என்னை பத்தி தப்பா தான் நினைச்சிட்டு இருக்காங்க. அப்புறம் அங்க எஸ்ன்னு டிக் பண்ற தாட் எனக்கு கொஞ்சம் கூட இல்லைன்னு என்கிட்ட சொன்னாரு. சச்சின் ப்ரோ, உலகம் அப்படிதான் யோசிக்கும். நீ சில்லர். Okay guys, I think let's just agree to disagree over here. இல்லைன்னா அது ராத்திரி பூரா அப்படியே ரவுண்ட் வந்துட்டே இருக்கும். பட் ஐ ஹேவ் டு மேக் அ பாயிண்ட் ஹியர். இது ரொம்ப ஹார்ட் வார்மிங்காக இருக்கு. இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கு. ஏன்னா எக்ஸைல்காரங்க வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் ரொம்ப லாயலாக இருக்கீங்க. சார் அனிகேத் wants to say something. அதாவது இன்னைக்கு நான் எனக்காக ஒன்னு சொல்ல போறேன். நான் வந்து சில விஷயங்களை பத்தி தெரிஞ்சுக்க விரும்புறேன் சார். என்னால டிக்கிய யாரு கூடயும் பார்க்க முடியாது. ஸோ நான் என்ன விரும்புறேன்னா, டிக்கி அதாவது இவர் கூட ஏதாவது கனெக்ஷன் பில்ட் பண்ண நினைச்சா அதை அக்செப்ட் பண்ணணும். அதுவும் எல்லாரும் முன்னாடியும். பிகாஸ் இப்படி எதுவும் ஆகக்கூடாது. நான் சைட் கட் ஆகக்கூடாது, சைடு ஹீரோ மாதிரி. அவ யாரு கூட கனெக்ஷனை உண்டாக்க நினைக்கிறான்னு அவ கிளியர் பண்ணணும். ஒன்னுன்னா இன்னொன்னு இவரு. ஸோ அப்பதான் எனக்கு விஷயத்துல கிளியர் பிக்சர் தெரியும். சார், I would like to say something on this. Please say. அவரு சொன்னாருல்ல, நான் இவரு கூட பேசுறது அவருக்கு ப்ராப்ளமா இருக்குன்னு. ஆனா அவரு ஒரு பொண்ணு கூட இப்படி போறாரு, எனக்கு கஷ்டமா இருக்காதா? உள்ள வரும்போது வேணும்னே இப்படி கட்டிக்கிட்டு வராரு. நாங்க விளையாட வந்திருக்கோன்னு. விளையாடட்டுப்பா, எனக்கு என்ன ப்ராப்ளம்? நீ போப்பா. மென்டலி என்ன ஃபோர்ஸ் பண்ணாதப்பா. பட் டிகிலா, ஹானஸ்ட்லி சொன்னோம்னா உங்களை பார்த்தா எப்படி தோணுது தெரியுமா? கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்குமோ தான் தோணுது. நிச்சயமா ஏதோ ஒரு சார், பிரச்சனை இவர் என்ன மென்டலி புஷ் பண்ணிட்டு இருக்காரு. சூஸ் பண்ணுன்னு. எனக்கு டைம் வேணும்ப்பா, டைம் வேணும்.
இவர் என்ன செஞ்சாரோ எனக்கு மென்டலி டைம் வேணும்ல. சோ நானும் இவளுக்கு டைம் கொடுக்கறேன். ஆனா என்னால இவள இன்னொருத்தர் கூட போறத பார்க்க முடியாது. அதாவது வாக்கிங் மாதிரி. சம்திங் நீங்க இந்த ஷோக்குள்ள வரும்போது உங்களுக்கே தெரியும் நீங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணதா வந்திருக்கீங்கன்னு. எக்ஸாக்ட்லி. அப்போ சேம் ரூல்ஸ் தான் அந்த பொண்ணுக்கு அப்ளை ஆக போகுதுன்னு தெரியும்ல. சார் பட் எக்ஸ்ப்ளோரிங்ன்ற பேர்ல எனக்கு கொஞ்சம் கஷ்டத்தை கொடுக்குதுல்ல. அப்ப அவளுக்கு கொஞ்சம் டைம் கொடுக்கணும்ல. நீயும் கொஞ்சம் டைம் கொடு. டைம் கொடுக்கறேன். நீ அவ கூட சுத்தற அவளுக்கு ஹர்ட் ஆகும். இவளுக்கு கொஞ்சம் டைம் கொடு. If she says she want to marry him at one point or something, why would anyone form a connection with her? Like, why would you form a connection with her? See, you guys have no idea what I have been through. So that is why I'm just taking time to forget. இங்க பாரு, இன்னும் நீ 15 days கூட எடுத்துக்க. ஆனா இன்னொருத்தர் கூட இருந்தா அவருக்கு எரிச்சலா இருக்கும்ல. அதான் அப்படி எல்லாம் யாரும் என்ன வலுக்கட்டாயமா ஃபோர்ஸ் பண்ண முடியாதுல்ல. ஃபோர்ஸ் பண்ணல. இல்ல யாருமே ஃபோர்ஸ் பண்ணலப்பா. गाइस இப்ப சூழல் கொஞ்சம் சூடா போயிட்டு இருக்கு. நாம கொஞ்சம் ஃபர்தரா போலாம். இன்னைக்கு ராத்திரி டோம் செஷன்ஸ் என்ன நடக்க போகுது? any guesses? what do you all think? டம்பிங். ஆனா ஒரு விஷயம் மட்டும் நான் இன்னைக்கு கேரண்டியா சொல்றேன். இன்னைக்கு ராத்திரி ஒரு பொண்ணும் ஒரு பையனும் ஸ்பிளிட்ஸ் வில்லா விட்டு வீட்டுக்கு போக போறோம். நீங்க 3 கப்பிள்ஸ் ஒவ்வொரு பேர் எழுதணும். நீங்க சேவ் பண்ண நினைக்கிறவங்களோட பேர் எழுதணும். நாங்க 2 பேரும் ஒரு பேரை எப்படி டிசைட் But it பண்ணுவோம்? has to be a unanimous decision, guys. முதல்ல 2 பேரை நான் சேவ் பண்ண விரும்புறேன். எங்கப்பா இருக்காங்க? அந்த சின்னதா இருப்பாரு ஒருத்தர். அர்பாஸ். Thank you, sir. ஓய் சார், blessing buddies வாங்க. Thank you. 2 பேரும். Thank you, sir. Thank you, sir. போயிட்டீங்க. Thank you. Thank you. Thank you. Thank you, sir. Thank you. Thank you, sir. Thank you so much. ஓகே, இன்னைக்கு டோம் செஷன்ல இன்னொரு கண்டெஸ்டன்ட் சேஃபா இருக்காங்க. any guesses? ரூரு. ரூரு, நீங்க சேஃப் ஆயிட்டீங்க. தேங்க் யூ. ஏன்னா யுவராஜ் இல்லாதனால இது வரைக்கும் நீங்க எந்த ஒரு சேலஞ்சிலையும் பார்ட்டிசிபேட் பண்ணல. அண்ட் பை டிஃபால்ட் நீங்க சேஃப் ஆயிட்டு. சரிதானே? நீங்க வாங்க சேஃப் ஜோனுக்குள்ள. ஸோ டிசைட் பண்றதுக்கு முன்னாடி பிட்ச் கேட்கலாமா? அதுவும் நல்லா இருக்கும்ல. guys, girls, who would you like to pitch? சார் நான் வந்து ஹர்ஷன் ருஷாலிய பிட்ச் பண்ண விரும்புறேன். நாங்க பேசணும், பட் I'll just say it once again, please just save me. நான் ஆக்ரிதிக்கு பிட்ச் பண்றேன். உங்க குல்லுவை சேவ் பண்ணுங்க ப்ளீஸ். ஹர்ஷ் அப்புறம் ருஷாலி. ஹர்ஷ் என்கிட்ட என்ன சொன்னாருன்னா என்னோட பெர்ஃபார்மன்ஸ் பிடிச்சிருக்குன்னு சொன்னாரு. நீயும் ஸ்ட்ராங், இந்த விஷயத்துல நானும் ஒத்துக்கிறேன். ஸோ இதுக்கப்புறம் கேம் ரொம்ப நல்லா இருக்கும். அதனால ஐ ஃபீல் நீ என்ன கண்டிப்பா சேவ் பண்ணியே ஆகணும். அப்புறம் நயரா, நீ எனக்காக நிப்பன்னு நான் கண்டிப்பா நம்புறேன். Of course. அதுக்காக நீ ஃபைட் பண்ணியே ஆகணும். Okay, Akriti, on a serious note, anyone's pitch do you like to hear? திக்விஜயோட பிட்ச் கேட்க விரும்புறேன். ஸ்மார்ட் மூவ். ஸ்மார்ட் மூவ். என்ன சொல்றதுன்னு யோசிக்கிறேன். டெஃபினெட்லி அந்த கோர்ட் ரூம்ல உனக்கு என்ன நடந்துச்சோ அது கொஞ்சம் கூட சரியா இல்ல. நீயும் என்ன கத்திட்டு இருந்ததுனால ட்ரிகர் ஆகி நான் சொல்லக்கூடாத விஷயங்கள் எல்லாத்தையும் சொல்லிட்டேன். ஐ எம் ஜென்யூன்லி சாரி ஃபார் தட். அண்ட் ஒருவேளை நீ என்ன சேவ் பண்ணினா கண்டிப்பா நானும் சில விஷயங்களை கன்சிடர் பண்ணுவேன். என்னோட பேச் ஜஷ்வந்த் அண்ட் ஆக்ரிதி கிட்ட. ஆனஸ்டா மறுபடியும் சொல்றேன், எனக்கு அந்த மாதிரி எந்த கெட்ட எண்ணமும் கிடையாது. அப்போ அந்த இடத்துல என்ன நான் சேவ் பண்ணிக்கணும்னு நான் உங்க 2 பேரு கூடயும் ஜென்யூனா நான் அப்போ பர்ஃபார்ம் பண்ணேன். ஒருவேளை நம்ம ட்ரையோல பெஸ்டா பர்ஃபார்ம் பண்ணணும்னு தோணுச்சுன்னா அப்போ நான் ரெக்வஸ்ட் பண்றேன், ப்ளீஸ் என்ன சேவ் பண்ணுங்க.
ஓகே மை டியர் 3 பியூட்டிஃபுல் கப்புள்ஸ், நீங்க உங்களுக்குள்ளேயே இப்போ டிஸ்கஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் ஒவ்வொரு பேர் சொல்லுங்க. என்னோட ப்ரையாரிட்டி அனிகா. எக்ஸாம்ல இருந்து யாரும் போக மாட்டாங்கல்ல? இல்ல யாரும் போக மாட்டாங்க. சொன்னதை நம்பலாமா? கண்டிப்பா Yeah, போக மாட்டாங்கல்ல? கண்டிப்பா. ஹர்ஷ், ரிஷாலி, எஸ். உங்ககிட்ட இருந்தே ஸ்டார்ட் பண்ணலாம். சார், என்னோட சிஸ்டர் அங்க தனியா நிக்கிறது பார்க்க நல்லா இல்ல. அவளோட கனெக்ஷன் இங்க இருக்கிறதுனால ஷோபிகா சேவாய் இங்க வரணும். ஓகே ஷோபிகா. ஷோபிகா ப்ளீஸ். ஓகே மிஸ்டர் ஜஷ்வந்த் அண்ட் மிஸ் ஆக்ருதி, இப்போ உங்ககிட்ட வர போறோம். நீங்க யார் பேரை செலக்ட் பண்ணீங்க? நாங்க எக்ஸஸ்ல இருந்து ஒருத்தரை சேவ் பண்ண போறோம். ஓகே இன்ட்ரெஸ்டிங். எஸ், ஏன்னா அவங்க ரொம்ப லெஃப்ட் அவுட்டாக ஃபீல் பண்ணுறாங்க. அண்ட் இப்போ அவரை ஹோமில் இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ண வைக்க விரும்புகிறேன். ஸோ நாங்கள் என்ன பண்ணுறோங்கிறத நீ ஞாபகம் வச்சுக்கணும். திக்விஜய், திக்விஜயை நாங்க காப்பாத்துனது எங்களோட ஸ்ட்ராட்டஜி. வெல், திக்விஜய், யா, நம்ம சைட்லயும் விளையாட ஆள் வேணும்ல. ஒருவேளை நான் அவரை இங்கே கூட்டிட்டு வந்தேன்னா சேவம் ஆயிடுவாரு. அப்புறம் அந்த votes எங்களுக்கும் கண்டிப்பா வரும். திக்விஜய், எஸ், கங்க்ராச்சுலேஷன்ஸ், நீங்க இன்னைக்கு சேஃப் ஆயிட்டீங்க. ப்ளீஸ் இந்த பக்கம் வாங்க. சூப்பர் சூப்பர். ஓகே ஷிவித், நைரா, இன்னைக்கு நீங்க யாரை சேவ் பண்ண விரும்புறீங்க? நான் சேவ் பண்றதுக்கு முன்னாடியே சொல்லிடுறேன், இங்க நான் ஜெயிக்க தான் வந்தேன். ஆனா அவ இல்லைன்னா இன்னைக்கு எனக்கு கேமே கிடையாது. அனிகா. அனிகா, கங்க்ராச்சுலேஷன்ஸ். ஓகே மை டியர் பியூட்டிஃபுல் கப்புள்ஸ், இன்னைக்கு உங்ககிட்ட வேற ஒரு பவர் இருக்கு. Here's what's going to happen. Boys, you're going to choose a girl. Girls, நீங்க ஒரு பையனை சூஸ் பண்ணி ஆகணும். யாருன்னா இன்னைக்கு யாரை வீட்டுக்கு அனுப்ப போறீங்களோ அவங்கள. அதாவது இன்னைக்கு நீங்க யாரை டம்ப் பண்ண விரும்புறீங்களோ அவங்க. என்னோட அன்சேவ் ஸ்பிளிட் வில்லன்ஸ் நீங்க எல்லாரும் சூஸ் பண்ணணும் பிட்வீன் ஷிவித் அண்ட் நைரா அண்ட் யஷ்வந்த் அண்ட் ஆக்ருதி. இந்த ஆர்க்கல் கிட்ட இன்னைக்கு யாரு வர போறாங்க? அப்புறம் இது ஸ்பிளிட்ஸ் வில்லாவா இருக்கிறதுனால கதையில இன்னொரு ட்விஸ்டும் இருக்கு. அப்புறம் இப்போ ஆரம்பிச்சிருக்க படம் இன்னும் முடியல மை ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஹர்ஷ் அண்ட் ரோஷாலி, இன்னைக்கு நீங்களும் 2 பேர் எழுத போறீங்க. ஒரு பையனோட பேரு, இன்னொரு பொண்ணோட பேர். அவங்கள நீங்க இந்த ஸ்பிளிட்ஸ் வில்லாவில இருந்து டம்ப் பண்ண போறீங்க. ஸோ பேசிக்கலி இன்னைக்கு ஒரு ஐடியல் மேட்ச் இருந்துச்சுன்னா அவங்க சூஸ் பண்ண பேரு, ஒரு பையன் ஒரு பொண்ணு ஆட்டோமேட்டிக்கா வெளியே போயிடுவாங்க. ஒருவேளை நமக்கு அந்த ஐடியல் மேட்ச் கிடைக்கலனா ஹர்ஷ் அண்ட் ரிஷாலி செலக்ட் பண்ண நேம்ஸ் ஆட்டோமேட்டிக்கா டம்ப் ஆயிடுவாங்க. சரி வாங்க நம்ம ப்ராசஸ் ஆரம்பிச்சிடலாம். காய்ஸ் பாருங்க, இது லவ்வோட ஷோ. ஸோ ப்ளீஸ் கொஞ்சம் தப்பா விளையாடாதீங்க. நான் இவ்வளோ தவிர வேற யார் கூடயும் அங்கே போக விரும்பல. ஆனால் கேம்ல இருந்து போகணும்னா நீங்க இப்பவே சொல்லிடுங்க. ப்ளீஸ் இவங்களை போட் பண்ணுங்க. என்னோட அன்சேஃப் பியூட்டிஃபுல் கண்டஸ்டன்ஸ்,
இதுல யாருக்கு பயம் ரொம்ப அதிகமா இருக்கு? நான் ரொம்ப கான்ஃபிடென்ட்டா இருக்கேன். இன்னைக்கு நான் போறேன். சோ உங்கள யாராவது மிஸ்டேக் பாக்ஸ் ஓபன் பண்ண விரும்புறீங்களா? சார் நான் சீரியஸாவா? பாருங்க, யார் அதை ஓபன் பண்ணாலும் அவங்களுக்கு டேஞ்சர் தான். டேஞ்சர் எப்பவும் தான் இருக்கு. உங்க 3 பேர்கிட்ட இருந்தும் நான் இதை எப்பவும் எதிர்பார்த்தேன். ஆனா அந்த டிசிஷன் எனக்கு ரொம்பவே அன்எக்ஸ்பெக்டட். உங்கள யாரும் போக போறது இல்லன்னு எங்களுக்கு தெரியும். நானும் சார், சில டைம்ல நான் ஃப்ரெண்ட்ஷிப்பை ரொம்பவே சீரியஸா எடுத்துப்பேன். அதான் என் தப்பு. ஓகே, இன்னைக்கு ஆர்கில் கிட்ட யார் வர போறாங்கன்றது தெரிஞ்சிடும். ஓகே லக்ஷ்யா, நீங்க ஆரம்பிக்கிறீங்களா? இட்ஸ் ஜஷ்வந்த் அண்ட் ஆக்ரிதி. பிரமாதம்ப்பா. சார், நான் ஜஷ்வந்த் அண்ட் ஆக்ரித்தியோட நேம் எழுதினேன். ஜஷ்வந்த், மை பிரதர், நான் உங்களோட கனெக்ஷனை பார்த்துருக்கேன். ஐ ட்ரூலி ஃபீல் தட் தே ஆர் an ideal match. ஜஷ்வந்த் and ஆக்கி. ஜஷ்வந்த் and ஆக்ரிதி. ஜஷ் and ஆக்ரிதி. Jash and Akriti because they look really cute together. Jash and Akriti. జస్వంత్ అండ్ ఆకృతి. So Akriti and Jashwant. ஜஷ்வந்த் அண்ட் ஆக்ரிதி. ஜஷ் அண்ட் ஆக்ரிதி. So this is for you. ஜஷ் and ஆக்ரிதி. Jash and Akriti. Josh and Akriti. ஜஷ் கிருதி. ஓகே நைரா அண்ட் ஷிவத், நீங்க 2 பேரும் இன்னைக்கு ஆரக்கிள் கிட்ட போக போறது இல்ல. பட் நீங்க யாரை டம்ப் பண்ண விரும்புனீங்கன்னு நாங்க நிதி. ஓகே நைரா, யாரை சூஸ் பண்ணீங்க? என்கிட்ட ஸ்ட்ராங்கான ரீசன் இல்ல. என்னோட எக்ஸைல் பொண்ணுங்களை காப்பாத்துறதுக்காக அந்த சைட்ல இருந்து ஒரு பையனை பலி கொடுத்தேன். நான் பேரை கரெக்டா நான் எழுதிருக்கேனா என்னன்னு தெரியல. அஞ்சுமன் or ஆயுஷ்மன், ஐ will still confused. So ஆயுஷ்மான், நிதி. Even though these guys voted for you, thank God. நீங்க இவங்களால தான் இன்னைக்கு கண்டிப்பா வீட்டுக்கு போல. ஓகே, the new beautiful couple உங்ககிட்ட வரோம். Jashwant, let's start with you. I hope I spelled the name right. But Erika? We had a word. I don't know why. And you said friends ஓட பேச்சு என்னன்னு? அப்போ நான் என்ன சொன்னேன்னா, ஓகேப்பா, ஆப்வியஸ்லி என் தரப்புல உங்க பேர் தான் இருக்கும்னு. ஓகே ஆக்ரிதி, let's come back to you. நான் யார் பேர் எழுதிருக்கேன்னா ராஜா தான். இதுக்கு காரணம் ஒரு விஷயம் தான். நான் எக்ஸைல்ல இருந்து ஒருத்தரை சேவ் பண்ணா அங்க இருந்து ஒருத்தர் போய் தான் ஆகணும். ஏன்னா நான் என் ஃப்ரெண்ட்ஸ் அனுப்ப போறது இல்ல. அண்ட் செகண்ட்லி அவர் எப்பவும் எங்ககிட்ட பேசினது இல்ல. பரவாயில்ல. God bless you both of you. ஓகே டாக்டர் ஆரிகா அப்புறம் ராகுல், ஒருவேளை ஜஷ்வந்த் அப்புறம் ஆக்ரிதி ஐடியல் மேட்ச் ஆனாங்கன்னா அப்போ நீங்க 2 பேரும் வீட்டுக்கு போக வேண்டியிருக்கும். டம்ப் ஆயிடுவீங்க. ஒருவேளை இவங்க 2 பேரும் ஐடியல் மேட்ச் ஆகலைன்னா டிசைட் பண்றதுக்கு ஹர்ஷன் ரிஷாலி இருக்காங்கல்ல. ஹர்ஷன் ரிஷாலி, உங்க 2 பேருடைய ஓட்ஸ் என்ன? நான் ரிகியோட பேர் எழுதியிருக்கேன். பிகாஸ் அவருக்கு இங்க யார் கூடயுமே கனெக்ஷனே இல்லை. மற்றவங்களோட கனெக்ஷன்ஸை கம்பேர் பண்ணும்போது. ஹர்ஷ், எனக்கு ரொம்ப சிம்பிள். பிச்சு கூட பண்ணல. நிதி வில்லால என்கிட்ட பேசக்கூட இல்லை. இங்கே என்ன ஆனாலும் அந்த மொமெண்ட்டோட சுச்சுவேஷனாக தான் இருக்கும். அந்த சுச்சுவேஷனில் நம்ம ரியாக்ட் பண்ணுறோம். உன் மேலே பர்சனலாக எனக்கு எந்த கிரட்ஜஸும் கிடையாது. நானும் ரிஷாலியும் நாங்கள் 2 பேரும் ரொம்ப மோசமாக நேஷனல் டெலிவிஷனில் ரொம்ப மோசமாக பேசிக்கிட்டோம் ஒருத்தரை பற்றி. அது வேற விஷயம். அப்புறம் சாயங்காலமே சேர்ந்து விளையாட பேர் சொல்கிறீங்க. அது வேற விதமாக நான் இப்படி சொல்லல. ஒருவேளை உனக்கு அப்படி தோணுச்சுன்னா அது உன்னோட ஒப்பீனியன்பா. ஐ லவ் யூ ஃபார் தட். என்னோட ஒப்பீனியன் மோசமாக தான் இருக்கு. போட்டோம். நிதி,
So, without much to do, let's find out. So, இவங்க ரெண்டு பேரும் ஐடியல் மேட்சா இல்லையான்னு பார்த்தரலாம். Guys, come on up right now. ஜஷ்வந்த் வந்து ஒரு பிரின்ஸ் மாதிரி என்ன ட்ரீட் பண்ணாரு. அதுக்கப்புறம் அவர் கையை எப்படி கொடுத்ததும் எனக்கு என்னோட மனசு படன்னு இருந்துச்சு. ஐ கான்ட் டெல் யூ கைஸ். Josh. Yes, sir. And Akriti. எஸ் சார். நீங்க ரெண்டு பேரும் ரெடியா? Yes, sir. We are ready. ஆரிக்கல், நாங்க ஒரு ஐடியல் மேட்சா? ஆரிக்கலோட கால்குலேஷன்ஸ் படி நீங்க ரெண்டு பேரும் ஒரு ஐடியல் மேட்ச். ஆமா. धाड़ 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 गोली गर्दन में धाड़ तुझको मैं तेरे साथ मरना तेरे साथ जीना I knew it. Oh my god. எனக்கு தெரியும் நாங்க ரெண்டு பேரும் ஐடியல் மேட்ச் தான். சூப்பர். जाने जहां எனக்கு இது புரியல. ஆக்ரித்தியை சந்தோஷமா பார்க்கணுமா? இல்லைனா ஏன்னா நான் யோசிச்சு கூட பார்த்ததில்ல. நான் ஸ்பிளிட்ஸ் வில்லாக்கு வருவேன், அப்புறம் அவளோட கனெக்ஷன் இன்னொருத்தர் கூட இருக்கும், அண்ட் அவளோட ஐடியல் மேட்ச் ஜஸ்வந்த் கூட ஆகும்னு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கு. So, how you guys feel? Obviously not. இவ்வளோ பெரிய வாய்ப்பு கிடைச்சது கைவிட்டு போகும்போது ஆப்வியஸ்லி நான் இந்த ஷோ விட்டு போக விரும்பல. இதுக்காக நான் ரொம்பவே உழைச்சிருக்கேன். அட இதெல்லாம் ஓகேப்பா, நீங்க ஒரு விஷயம் மறந்துட்டீங்களே. இது என்னது? மிஸ்chief பாக்ஸ். அப்புறம் இன்னைக்கு மிஸ்chief பாக்ஸை யார் ஓபன் பண்றதா சொன்னாங்க? ஆடி. ஹலோ ஸ்பிளிட்ஸ் வில்லன்ஸ். இந்த மிஸ்chief மேக்கர் இன்னும் கொஞ்சம் அதிகமாவே கேக்குது. சோ விலா இன்னொரு ஸ்பிளிட்ஸ் வில்லனை இன்னைக்கு வீட்டுக்கு அனுப்ப போகுது. அப்புறம் அந்த ஸ்பிளிட்ஸ் வில்லன் எதுக்குள்ள இருப்பாங்கன்னா, மீதி உள்ள 2 கப்பல்ஸ் டம்பிங்காக நாமினேட் பண்ணவங்களுக்குள்ள இருப்பாங்களாம். So guys, இந்த மிஸ்chief மேக்கருடைய புது ட்விஸ்டுக்கு ஏத்த மாதிரி ரெக்டன், ஆயுஷ்மான், அப்புறம் நிதி, இன்னைக்கு உங்க 3 பேர்ல யாரோ ஒருத்தர் போக போறீங்க. அது யாருங்கிற டிசிஷனை நீங்க எடுக்க போறீங்க. Other than Rahul and Dr. Erika. Because unfortunately, you guys have been
dumb. காய்ஸ் ப்ளீஸ் என்ன ஃப்ரெண்டா நினைக்கிறவங்க ஆயுஷ்மானுக்கு ஓட் போடாதீங்க. நான் ஒரு வாக்கு தரேன், இவளை விட்டுட்டீங்கன்னா நான் உங்க பேரை எப்பவும் எழுத மாட்டேன். நீ வாக்க காப்பாத்துவியா? நான் ஒரு வாக்கு கொடுத்தேன்னா அதை மீற மாட்டேன். Can we have the cue cards, please? லக்ஷ்யா, நீங்களே ஆரம்பிக்கலாம். இட்ஸ் நிதி. ஆதித். நான் நிதி பேரை எழுதியிருக்கேன். So I written Nidhi. உன்னதி, இப்போ உங்களோட டர்ன். நிதி, ஐம் ரியலி சாரி பிகாஸ் ஆக்சுவலி எனக்கு என்ன தோணுதுன்னா நீங்க 2 பேரும் அவுட் சைட் த ஷோ ஆக்சுவலி இந்த விஷயத்துல ஒர்க் பண்ணலாம்னு தோணுது. தேவாங்கினி. நான் ஆயுஷ்மான் பேர் எழுதியிருக்கேன். இஷ்தா, your turn. ஆயுஷ்மான், ஏன்னா அவர் தான் எனக்கு ஓட் பண்ணாரு. Fair enough. அதனாலதான். Understand. Sachin. It's Ayushman. Aniket, let's come to you. சார், இன்னைக்கு இது எனக்கு ரொம்ப டஃப்பான டெசிஷன் தான். டிக்கி ஓப்பன்லி சொல்லிட்டா அகெயின்ஸ்டா போக வேண்டான்னு. அண்ட் ரிக்கி ஆப்வியஸ்லி கிடையாது. அண்ட் ஷிவி அங்கேருந்து சொல்லிட்டாரு ஆயுஷ்மானோட பேரை எழுத வேணான்னு. ஐ எம் வெரி சாரி நிதி, நான் உன்னோட ஃப்ரெண்ட் தான். ஐ வாஸ் ரியலி கன்ஃபியூஸ்ட். நிதி, how do you feel? நான் அனிகித் கிட்ட இது எதிர்பார்க்கல. ஏன்னா அவர் எனக்கு ரொம்ப நல்ல ஃப்ரெண்ட். பட் எனக்கு தெரியும் அவர் இப்போ ஷிவத்காக விளையாடுறாரு. அப்புறம் எனக்கு இதுவும் தெரியும், ஷிவேத்தோட ஃபர்ஸ்ட் டார்கெட்டே நான் தான். ஸோ டெஃபினெட்லி அவர் அதுக்காக பண்ணியிருந்தாருன்னா. நிதி, ஒன் செகண்ட் டார்கெட்னு சொல்லாத. நீ என்னைக்காவது ஃப்ரெண்டா இருந்தியா? ஃப்ரெண்டுனா அதுக்குன்னு. சரி, நீ ஒரு விஷயத்த சொல்லு, நீ யாரோட ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி? பாருங்க, நான் யாரோட ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டியாவும் இருக்க விரும்பல. நான் விளையாடுறேன்னா எனக்கு எது சரின்னு படுதோ அதை தான் நான் விளையாடுறேன். நான் இங்க எந்த குரூப்ஸும் உருவாக்க விரும்பல. எனக்கு எங்க கனெக்ஷன் உருவாகுதோ, எங்க நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் இருக்குன்னு தோணுதோ அங்க வச்சுப்பேன். நீ அப்படி விளையாடி இருந்தா டிக் விஜய் இங்க உட்காந்துருக்க மாட்டேன். டெகிலா. ஐம் so sorry. ஆயுஷ்மன் கட் பண்ணி நிதி. So not ஆயுஷ்மன் but நிதி. Thank you. Nidhi, because I don't think so I can vote Rick then. I know him the most and he has a really special place in my heart. Devkaran, let's come to you. சார் ரிக்கி. சார், இது ஆப்வியஸ் தான். என் கனெக்ஷனோட எக்ஸா இருக்கிறதுனால நான் எழுதி தான் ஆகணும். எழுதலைன்னா ப்ராப்ளம் ஆயிடும். சக்காலத்தனோட பேர். ஆமா. சரி வாங்க ஆடி. ரிக்கி. கஷிஷ். I gave it to Riggy. I'm so sorry. ரெட்டன், உங்களுக்கு கிடைச்சிருக்கிறது 4 vote. ஆயுஷ்மான், உங்களுக்கு கிடைச்சிருக்கிறது 3 vote. And Nidhi, with 7 votes, you have been dumped. இட்ஸ் ஓகே சார், நான் தான் கான்ஃபிடென்ட்டாக சொன்னல நான் தான் இன்னைக்கு போக போறேன்னு. So unfortunately guys, the 3 of you have been dumped. Let's hear a final goodbye from 3 of you. Dr. Arika, let's start with you. I did have fun. புது எக்ஸ்பீரியன்ஸும் நல்லா இருந்துச்சு. I'm happy and excited to get back to the real life, apart from the reality over here. Okay, நிதி, போறதுக்கு முன்னாடி நீங்க ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா? எப்படி விளையாடணுமோ அதை ஏன் ஸ்டைல நான் விளையாடினேன். நான் எப்படி இருக்கணும் அப்படிதான் விளையாடினேன். நான் ஒன்னும் கூட்டத்தில் ஆடுறதுக்கு முயற்சி பண்ணல. ஓகே, என்ன நடந்துச்சோ அது ஃபேர் எனஃப். இதுவே எனக்கு சந்தோஷம்தான். அப்புறம் நானா தோத்து போகல. ராகுல், would you like to say something? நான் நிதிக்கிட்ட பேசிகிட்டே தான் இருப்பேன். நான் ஃபோனில் பேசுவேன், பஞ்சாபில் இருப்பேன், நான் மும்பையில் இருப்பேன்.
எங்க ரிலேஷன் கெட்டு போகல, மற்றபடி உங்க எல்லாரையும் மீட் பண்ணதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஓகே ராகுல், போறதுக்கு முன்னாடி we'd like to hear your rap. Yeah. Let's go. ராஜாவோட ராக் ஸ்டார். Congrats, yeah. Yeah, let's go. Come on. யா இந்த உலகத்துக்கு நான் தேவையில்லை, ஆனா நான் லவ் பண்றது இந்த உலகத்தை தான். அதுவே இல்லாதப்ப நான் எப்படி என்னோட ஆசை சொல்லுவேன்? நான் என்ன பண்ண விரும்புறேன்னு யாருக்கும் தெரியாது. எனக்கு இங்க யாரு கூடயும் எந்த பிரச்சனையும் இல்ல. சக்சஸ்க்காக சண்டை போடுறாங்க. எல்லாருக்காகவும் நான் எப்போதும் ராப் எழுதவே மாட்டேன். எதுவா இருந்தாலும் ஓப்பனா ஃபைட் பண்ணணும். என்ன பத்தி பேசுறவங்களுக்கு ஏன் முன்னாடி வர தைரியம் வேணும். நான் எப்பவும் இப்படிதான். யாரு என்கிட்ட மோத முடியும்? தைரியம் உள்ளவங்க வாங்க, நேருக்கு நேரா மோதி பார்க்கலாம். Wonderful. Excellent. சூப்பர் ப்ரோ, சூப்பர். Thank you. வாவ் சூப்பர், ஆசம். Super bro. நான் யாருன்னு தெரிஞ்சுக்கோங்க. நான் ஒரு சிங்கம். யாராலையும் என்ன வேட்டையாட முடியாது. ஏன்னா நான் அவ்வளோ பவர்ஃபுல். ஓ, நீ ரொம்ப கிரேசி ஆயிட்ட. bye. அஃப்கோர்ஸ் நாங்க இப்ப ஐடியல் மேட்ச் ஆயிட்டோம். எங்களுக்கு பவர் இருக்கு. இப்ப எனக்கு ஒரு குயின் மாதிரி ஃபீல் ஆகுது. எனக்கு இப்ப உங்க மேல முழு உரிமை இருக்கு. உங்க மேல முழு ஆமா, உரிமை லைக் இருக்கு. குயின் அப்படிதானே? இனிமே என்னால இங்க நிம்மதியா இருக்க முடியும்பா. இனிமே நீங்க எங்கேயும் போக மாட்டீங்க. அதான் நம்ம எங்கேயும் போக போறது இல்லன்னு டிசைட் பண்ணோம்ல. ஒருவேளை நம்ம கப்பல் ஆகலனாலும் நம்ம சேர்ந்து தானே விளையாட போறோம். இப்பயும் நீ எங்கேயும் போக போறது இல்ல. ஏன் கூட தான் பெர்ஃபார்ம் பண்ண போற. Congratulations. All the best. ஐடியல் மேட்சஸ். நாங்க ரெண்டு பேரும் ஐடியல் மேட்ச் ஆயிடுவோம்னு எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். ஏன்னா எங்களுக்குள்ள அந்த லவ் ஸ்பார்க் எல்லாமே தெரியுதுல்ல. நாங்க ஒரு விஷயத்தை கிளியர் பண்ண நினைக்கிறோம். நீங்க இப்படிதானே நினைக்கிறீங்க நாங்க ஏன் சேவ் பண்ணலன்னு. அது ஆக்சுவலி ஒரு ஸ்ட்ராட்டஜி. அது நீ திக்விஜய சூஸ் பண்ணும்போதே நான் கண்டிப்பா நினைச்சேன். நீ பண்ணது Very ரொம்ப நல்ல strategy. smart. Very smart. We are thinking that if you remove you guys, then who will vote for us? ஏன்னா அந்த சைடு எல்லாருமே நம்மளுக்கு ஹேட்டர்ஸ் தான் இருக்காங்க. They'll go for him and Exactly. what's her name? Naira. இல்ல பெரிய விஷயம் இதுதான். அவங்க எப்படியும் மெஜாரிட்டியா இல்ல. இருந்தாலும் நாங்க தான் வந்திருப்போம். பட் எங்களுக்கு அது நல்லா தெரியும். நம்மளுக்குள்ள நம்ம தான் ஃப்ரெண்ட்ஸ். எங்களுக்கு பவர் கிடைக்க போகுது. நாங்க ஏற்கனவே இத பத்தி பேசிட்டோம். இவங்க பேரை எழுத வேண்டான்னு. அதனால தான் நான் அவ்வளவு ஷூரா இருந்தேன். ஏன்னா நீங்க எனக்கு vote out அது பண்ணலனா தெரிஞ்சது. எங்களை சேவ் பண்றதுல பாயிண்டே இல்ல. அதனால ஒண்ணுமே சொல்ல முடியாது. எக்ஸாக்ட்லி. அக்ருதி அப்புறம் ஜஷ்வந்த் ஐடியல் மேட்ச் ஆடிட்டாங்க. எதை நான் விரும்பலையோ அதான் இப்ப நடந்திருக்கு. நீங்க என்ன பண்றீங்கப்பா? என்ன சொல்ற? முதல்ல நம்ம எதை பத்தி பேசணும். அவங்க மட்டும் ஐடியல் மேட்ச் விளையாடிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் என்ன ஆகும்னு நான் சொன்னேன். இப்போ அங்க என்ன நடந்துச்சுன்னு சுத்தமா எனக்கு ஒண்ணுமே புரியல. என்னோட பாயிண்டும் இதுதான். அவங்க உன்னை சேவ் பண்ணிட்டாங்க. இல்லனா பேட் இம்ப்ரெஷன் தான் வந்திருக்கும். எண்டில் கண்டிப்பா வந்திருக்கும். அவங்க உன்னை சேவ் பண்ணிட்டாங்க. ஆமா, அவங்களும் தான் என்ன சேவ் பண்ணாங்க. அவங்க உன்னை சேவ் பண்ணதே உன்னை யூஸ் பண்றதுக்கு தான். எக்ஸாக்ட்லி. அப்புறம் இன்னைக்கு கூட அவங்க யூஸ் பண்ணாங்க. உங்க எல்லாரோட ஓட்ஸும் கிடைச்சது. அவங்க ஐடியல் மேட்ச் ஆயிட்டாங்க. நானும் அப்புறமா தான் நல்லா ஆனா ரியலைஸ் ஒண்ணு மட்டும் உண்மை. உன்னோட டைம்ல மூளையை யூஸ் பண்ணி விளையாடினாங்க. அவங்க ஃப்ரெண்ட்ஸை விட்டுட்டாங்க. அவங்க நம்மளுக்கு காமிச்சிட்டாங்க அவங்க கேம் விளையாடிட்டு இருக்காங்கன்றத. நம்ம டாப் சேலஞ்ச் விளையாடணும். நம்ம சேலஞ்சான ஆளை தான் இது வச்சிருக்கோம். எந்த ரீசனால நடந்துச்சுன்னு உங்களுக்கு தெரியும்ல. எனக்கும் தெரியும். ஆமா, அது எனக்கும் தெரிஞ்சது. அதுதான் Guys, நானும் it's a சொல்றேன். game. எல்லாருக்கும் ஒரு ஸ்ட்ராட்டஜி strategy இருக்கு. தான். எல்லாருக்கும் அவங்க மேனிபுலேஷன் இருக்கு. எல்லாத்துக்கும் நம்ம பிரெயின் ஓபனா வச்சிருக்கணும். என்கிட்ட வந்து சச்சினும் திக்விஜயும் இருந்தாங்க. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, வாட்ஸ்அப் சொன்னல நல்ல ஹர்ஷ் ப்ரோ, ஐடியா தான்ப்பா. என்னப்பா என்ன நடக்குது, என்ன கேம் விளையாடலான்னு கேட்டாங்க. நான் சொன்னேன், நான் இங்க கேம் விளையாட வரல, நான் இங்க ரொமான்ஸ் பண்ண தான் வந்திருக்கேன், ரொமான்ஸ் தான் பண்ணுவேன்னு சொன்னேன். ஆனா அப்ப கூட ஐடியல் மேட்சோட சீன் என்னன்னு என்கிட்ட கேட்டாங்க. அப்போ நான் என்ன சொன்னேன்னா, யார் ஆனாலும் பரவாயில்ல, ஆகலனாலும் பரவாயில்லன்னு சொன்னேன். அப்ப நீங்க விரும்பலையான்னு கேட்டாங்க. ஆமாப்பா, எனக்கு விருப்பம் இல்லைன்னு சொன்னேன். நான் ஃபேஸ் டு ஃபேஸ் சொல்லிட்டேன் எனக்கு விருப்பம் இல்லைன்னு. நான் எதுக்கு விரும்புவாங்க? ஹர்ஷுக்கும் ருஷாலிக்கும் நாங்க ஐடியல் மேட்சா வந்தது சுத்தமா பிடிக்கவே இல்ல. ஸ்பிளிட்ஸ்வில்லால நீங்க மட்டும் ராஜ்யம் ஆண்டா போதுமா என்ன? கண்டிப்பா இன்னொரு சிங்கம், பெண் சிங்கமும் வரும்ல. Congratulations. Thank you. Congratulations. Thank you so much. Honestly, scene was very different. உங்களுக்கு தெரியும் நான் போய் சொல்ல மாட்டேன்னு. நான் என்ன நினைச்சேன்னா, இன்னொரு ஐடியல் மேட்ச் எதுக்காக வேணும்னு வேணான்னு நினைச்சேன். இல்ல எங்களுக்கு தெரிஞ்சது. ஆப்வியஸ்லி நாங்க அதை கொஞ்சம் கூட விரும்பவே இல்லை. ஆனா ஆரம்பத்துல இருந்து நாங்க ரொம்ப கிளியரா இருந்தோம், யாரையும் டார்கெட் பண்ணக்கூடாதுன்னு.
அப்படியா? ஆமா நாங்க ஃபேர் கேம் நீங்க விளையாட இப்படிதான் விளையாடணும்னு பிளான் பண்ணீங்களா இல்லனா ஏதாவது ஒரு ஆமா லெவல் ஏதாவது வரைக்கும் ஒரு தானா? லெவல் வரைக்கும் எப்பவுமே ஒர்க் அவுட் ஆகணும்னு தோணல. காம்படிஷனும் கொஞ்சம் குறைக்கணும்லப்பா. இதே மாதிரி போயிட்டு இருக்க முடியாதுல்ல. எப்படின்னா இன்னைக்கு நீங்களும் யோசிச்சீங்கல்ல ஐடியல் மேட்ச் வேண்டான்னு. ஒரு நாள் எங்களுக்கும் அதே மாதிரி தோணும்ல. நான் சொல்றது கேளு. ஒருவேளை இன்னைக்கு நான் உனக்கு ஃபேவர் பண்ணிருக்கேன்னா நீ நெக்ஸ்ட் டைம் எனக்கு ஃபேவர் பண்றியோ பண்ணலையோ, பட் நான் உன்னை ஏன் விரலுக்கு ஏத்த மாதிரி ஆட்டி வைக்க விரும்புறேன். என்கிட்ட பவர் இருக்குன்னு காட்ட விரும்புறேன். அண்ட் உன்கிட்ட இல்ல. நம்ம டைம் எப்படி இருக்குன்னு சொல்லு. எனக்கு என்ன தோணுதுன்னா நம்ம 2 பேரும் சேர்ந்து நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ண ஐ முடியும். ஹோப் நாம ஸ்பெண்ட் பண்ணலாம். இது உண்மையான லவ்வா? மேபி மேபி. நான் என்ன சொல்றேன்னா என் சைடுல இருந்து எல்லாம் எல்லாம் சரி ஏன் அப்புறமா அப்புறம்? சொல்றேன். இல்ல, இல்ல, இப்பயே சொல்லு. நான் எல்லாம்? என்ன சொல்றது, ஆக்சுவலா நான் யோசிச்சுட்டு இருந்தேன் என் லைஃப்ல என்ன ஆச்சு தெரியுமா. என் அப்படி லைஃப்ல இல்ல, நீ நான் எது- சொல்றத கேளு. சரி, okay. எனக்கு எப்பவுமே என்ன நடந்திருக்குன்னா ஒண்ணு மனுஷன் மனசார நல்லவனா இருப்பான், ஆனா வெளியே கெட்டவனா வெளிய இருப்பான். இருந்தனா அதாவது ஃபேஸா? ஆமா நல்லா இருக்க மாட்டாங்க. Face-அ வச்சு good இல்லன்னு சொல்றா. Okay, ஃபேஸ் புரியுது, நல்லா இருந்துச்சுன்னா மனசார நல்லா இருக்க மாட்டாங்க. ஃபைனலி எனக்கு ஸ்பிளிட்ஸ் வில்லாக்கு வந்ததுக்கு அப்புறம் ரெண்டுத்தோட காம்பினேஷனும் எனக்கு கிடைச்சிருக்கு. சோ ஐ அம் ஹாப்பி. எனக்கு உண்மையாவே என்ன தோணுச்சுன்னா உண்மையாவே எனக்குன்னு ஒருத்தர் இங்க கிடைச்சிருக்காரு. இந்த சீசன் ஃபுல்லா விளையாட போறேன். ஆனா எனக்கு தெரியல இது மேபி என் லைஃப் டைம் ஃபுல்லா கூட இருக்கலாம். ஏன்னா ஜஷ்வந்த் கிட்ட இருந்து எனக்கு எப்படிப்பட்ட வைப் வருதுன்னா நான் அவர் கூடவே இருக்க விரும்புறேன். ஐ மீன் நாட் ஜஸ்ட் ஃபார் த கேம் பட் அவுட் சைட் ஆஃப் த ஷோ ஆல்சோ. ஒன்று மட்டும் உண்மை, இது ஆக்கிருத்தியோட ட்ரீம். அவளோட ட்ரீம் என்னன்னா ஒரு வாட்டி அவ ஆர்கல் முன்னாடி போய் அண்ட் ஷீ வாண்ட்ஸ் டு பிகம் an ideal match. அண்ட் ஐ திங்க் நாங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் பெர்ஃபெக்டான ஃபிட். இட்ஸ் லைக் அ எப்படி சொல்றது வெரிஃபைட் டேக். ஐ அம் ஆல்சோ சூப்பர் ஹாப்பி யூ நோ. ஏன்னா நீ பெர்ஃபெக்ட். பெர்ஃபெக்ட்? யா நீ பெர்ஃபெக்ட். பேச்சை மாத்திராத. ஏன்? ஏன்னா ஆம்பளைங்க சீட்டர்ஸ்னு எனக்கு தோணும். இப்போ நம்ம ஐடியல் மேட்ச் ஆயிட்டோம். அப்புறம் what do you talk about? நம்ம கைக்கு பவர் கிடைச்சிருக்கு. பவர் and with the great power comes with the responsibility. கேளு. சொல்லு. எனக்கு என்ன தோணுதுன்னா நம்ம திக்விஜய்க்கும் சச்சினுக்கும் ஃபேவர் பண்ணிருக்கோம்ல, அவங்க நமக்கு ரிட்டர்ன்ல ஏதாவது செஞ்சே ஆகணும். of course. நம்ம அவங்க கிட்ட போய் இத பத்தி பேசலாமா? அப்புறம் ஹர்ஷ் நாம ஐடியல் மேட்ச் ஆகிறத விரும்பலன்னு நினைக்கிறேன். எனக்கு நல்லா தோணுது. ஏன்னா அவருக்கு நான் அது சொல்றது தெரியும். கேளு, இது ஒரு காம்படிஷன் பா. ஐ திங்க் ஐ மீன் ஹர்ஷுக்கும் நம்மளுக்கும் நடுவுல நாம ஹர்ஷுக்கு அகைன்ஸ்டா போக முடியும்னு நினைக்கிறேன். ஏன்னா ஆஃப் கோர்ஸ் 2 ஐடியல் மேட்ச் இருக்குல்ல, ஒண்ணா சேர்ந்து விளையாட முடியாது. அகைன்ஸ்டா தான் விளையாடணும். சோ டெஃபினெட்லி நாம போவோம். சோ ஃபைனலி நாங்க ஐடியல் மேட்ச் ஆயிட்டோம். வில்லால 2 ஐடியல் மேட்சஸ் இருக்கும். இதுக்கப்புறம் காம்படிஷன் டஃப்பா இருக்க போகுது. நான் ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கேன். அப்புறம் என்ன, ஆடுங்க 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 கைஸ், என்ஜாய் பண்ணுங்க. ஐடியல் மேட்ச் வந்துட்டோம். இன்னைக்கு சேலஞ்சோட பேரு கொஞ்சம் அப்படி ஸ்குவீஸ் மீ. Oh, I love it. Please come. Please stop me, Ayushman. அவரே அப்ப அப்படி வர்றாரு. யோ மசாஜ் பண்ணியா, பெருக்கிட்டு இருக்காத. இன்னும் கொஞ்சம். சான்ஸே இல்ல. இது ருஷாலி. Oh God. Pati. Kum. Come on. Pidi. Let's go. Pidi. சீக்கிரம் மேல. உண்மையை சொல்லணும்னா எனக்கு சாண்ட்விச்சுக்கு நடுவில் தக்காளி ஃபீலிங் வருது. ஐ ரியலி லைக் ஹர். ஒருவேளை ஷோவே முடிஞ்சாலும் நான் இந்த விஷயத்த வாழ்க்கை முழுக்க ஞாபகம் வச்சுக்குவேன். உனக்கு கேம் புரியலன்னா கொஞ்ச நேரம் அமைதியா இரு, புரியுதா? நீ என்கிட்ட மோதாம இருந்தா நானும் உன்கிட்ட மோத மாட்டேன். ஒருவேளை நீ மோதினா இன்னைக்கு இல்லைன்னா நாளைக்கு தூக்கிடுவேன். இந்த சீசன்ல முதல் தடவையா we have an exclusive cozy little space. This place has my heart. இந்த இடத்தோட பேரு லவ் டென்.